உங்கள்ல எத்தனை பேருக்கு பேலே டான்ஸ் பத்தி தெரியும்? ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட மெயின் கோரே இந்த பேலே டான்ஸ வச்சு தான். அதுக்காக இது டான்ஸ் படம்னு நெனச்சிராதீங்க. இது சும்மா சண்டையும், ரத்தமும் தெறிக்க விடுற ஒரு மிஸ்ட்ரி ஆக்ஷன் ஃபில்ம். பேலேங்கிற டான்ஸ பேலட்ன்னு எழுதுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேலட்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பார்க்க போனா இந்த டான்ஸ் பேர் எழுதும்போது பேலட்ன்னு எழுதணுமாமா. அதாவது அதோட ஸ்பெல்லிங். ஆனா இத படிக்கும்போதோ, சொல்லும்போதோ பேலே அப்படின்னு தான் சொல்லணுமாமா. அட போங்கடா. பேலே டான்ஸ் ஆடுறவங்கல்ல ஆண்களை பேலரினோ அப்படின்னு கூப்பிடுவாங்க, பெண்களை பேலரினான்னு கூப்பிடுவாங்க. 15th செஞ்சுரியில இத்தாலியில அரசவைகள்ல ஆடப்பட்ட இந்த டான்ஸ் நம்ம நாட்டுல பெருசா இல்லைனாலும் மேற்கத்திய நாடுகள்ல நிறைய பேர் இந்த நடனத்தை கத்துக்கிறாங்க. இந்த நடனம் ஆடுறதுக்கு கால்கள் ரொம்ப வலிமையா இருக்கணும், மேலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சரியா தெரிஞ்சிருக்கணும். உடம்ப பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டா இந்த நடனத்தை சரிவர ஆட முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினும் அவளோட கோ டான்சர்ஸும் எல்லாரும் அமெரிக்காவில் பேலே டான்ஸ் கத்துக்கிறாங்க. இந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக ஹங்கேரி நாட்டுக்கு போறாங்க. அந்த ஹங்கேரி நாட்டில் இருக்க ஒரு கொடூரமான கேங்ஸ்டர் குரூப் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, அந்த காம்படிஷன்ல இவங்க கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதையும். இந்த பிரெட்டி லீத்தல் படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. 2026 ரிலீஸ் ஆன இந்த படத்தை சட்டு புட்டுன்னு பார்த்து முடிக்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. சாரி, பின்னாடி இல்ல முன்னாடி. வழக்கம் போல கிளாஸ்க்கு லேட்டா வந்திருக்கா. அதை பத்தி தான் அவங்க டான்ஸ் குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைனாக்காரி ரொம்ப பெரிய பணக்காரி. அது மட்டும் இல்லாம குரூப்ல ஹீரோயினை பிடிக்காத ஒரே ஆள் இவ தான். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. காய்ஸ், உங்களுக்கு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்க எல்லாரும் கோஆர்டினேஷனோட பண்ண சைனாக்காரிக்கும் ஹீரோயினுக்கும் மனசு ஒத்து போகாதனால டான்ஸ்லயும் கோஆர்டினேஷனும் ஒத்து போகல. ரெண்டு பைபிளையும் முறைச்சிக்கிட்டே தெரியுது. காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு குரூப்லயே ரொம்ப பிடிச்சது இந்த லட்டை தான். எவ்வளோ அழகா இருக்கால்ல. ஸோ இவளை நான் வச்சுக்கிறேன். ஐ மீன் இவளோட பேரை லட்டுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இன்னும் இந்த குரூப்பில் மிச்சம் இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணும் ஒரு ஒல்லிக்குச்சி பொண்ணும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக காட்டவும் யார் யாருன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இப்படி பேர் வச்சுருக்கேன். எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இதன் மூலமாக மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஹீரோயின், சைனாக்காரி, லட்டு, சின்ன பொண்ணு, குச்சி. இவங்களை இப்படி இனி சொன்னாவே உங்களுக்கு அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாவம், இந்த சின்ன பொண்ணால் வாய் பேச முடியாது போல செய்கையில தான் எல்லாரு கூடவும் பேசுகிறான். அவளும் குச்சியும் அக்கா தங்கச்சிங்க. சைனாக்காரிக்கும் ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. அவளை வம்பு இழுக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்கா. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி அழகா ஆடி முடிக்கிறாங்க. குறிப்பா என் ஆளு லட்டு செம்மையா ஆடி நிக்கிறான். பிராக்டிஸ் முடிச்ச பின்னாடி நம்ம டான்ஸையே மொத்தமா சொதப்புறதே நீ தாண்டின்னு சைனாக்காரி சொல்ல மூக்கோட பொக்குன்னு ஒன்று கொடுக்குறா நம்ம ஹீரோயின். கோச் ஹீரோயினுக்கு நல்ல க்ளோஸ் போல. நீ அவளை அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட், அவள் மூஞ்சிதான் என் கையில இடிச்சிருச்சுங்கிறா இவ. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த சைனாக்காரியோட அம்மா தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறான்னு சொல்ல, இது வேலை பணக்காரங்க பொண்ணுங்க ஆடுறது, அதுதான் எனக்கு செட் ஆகலைன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் டான்ஸ் காம்படிஷனுக்காக எல்லாரும் ஹங்கேரி நாட்டுக்கு அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட் ஹங்கேரி நாட்டில் தரையிறங்க, அங்கேருந்து காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஒரு ஓட்ட மினி பஸ்ஸில் அடர்ந்த காடு வழியாக போகிறாங்க. இந்த காட்டை தாண்டினா தான் போய் சேர வேண்டிய சிட்டிக்கு போக முடியும். சைனாக்காரி இந்த மாதிரி ஓட்ட பஸ்ஸில் போகிறோமேனு வெறுப்பு. அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டே வரான். ஓட்ட பஸ் நடுக்காட்டில் ரிப்பேர் ஆகி புகதள்ளி நிற்க, கோச்சுக்கு காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறவன் ஃபோன் பண்ணி, நீங்கள் நாளைக்குள்ளே வந்து சேருவீங்களா, ஒருவேளை நீங்கள் வரலன்னா நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு யாரையாவது போட்டுருவோம்னு சொல்ல, அந்த லேடி கட்டாயம் நாங்கள் வந்துருவோம்னு பதட்டத்தில் பேசுகிறான். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடந்து போய் எப்படியாவது வேறு வண்டி பிடிச்சாவது நாளைக்குள்ளே அங்கே போய் சேரணும், கிளம்புங்கன்ட்டு பஸ்ஸுக்குள்ளே இருந்த பேகெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமாக தூத்தல் போட ஆரம்பிக்க போக போக மழை வேகமாக பெய்ய ஆரம்பிக்குது. மலையில காட்டோட குளிர்ல நடுங்கிட்டே நடந்து போற இவங்க ஒரு ஹோட்டலோட போர்டு இருக்கிறத பாக்குறாங்க. சரி, நைட் நம்ம காட்டு வழியா நடந்து போறது நமக்கு சேஃப் இல்லை, இதனால இந்த ஹோட்டல்லையே தங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் மழை நிற்குதோ நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லி பேசிட்டு அந்த ஹோட்டல்ல தங்கலான்னு உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜோனு மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அடர்ந்த காடு, அதனால சிக்னல் வேற சுத்தமா போன்ல இல்லாம போகுது. அங்கே ஒரு சொட்டை இருக்கிறான். அவன் தான் அந்த ஹோட்டலையே பார்த்துக்கிற மேனேஜர் மாதிரி இருப்பான் போல. எல்லாரையும் பார்த்து வாங்க வாங்கன்னு ஹோட்டலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் குடிச்சிட்டு சீட்டாடிட்டு இருக்கானுங்க. சின்ன பொண்ணு ஒருத்தன் பாட்டு பாடுறத வியந்து பார்க்குறான். ஹீரோயின் போன வேகத்தில் சரக்கடிக்க ஆரம்பிக்க, அங்கே இருக்க ஃபோட்டோஸில் யாரோ ஒரு லேடி பேலே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. யாருன்னு கேட்க, அந்த மேனேஜர், இதுதான் எங்கள் ஓனர் அம்மா, அவங்க பெரிய டான்ஸராக இருந்தாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் போனதுனால அவங்க ஆடுறதையே விட்டுட்டாங்கன்னு சொல்ல, இதையெல்லாம் அந்த ஓனர் அம்மா மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓனருக்கு அசிஸ்டன்ட் லேடி வேற ஒருத்தி இருக்கா. அவள் வந்து போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இருக்கான்னு இவங்ககிட்ட கேட்க, பேலே டான்ஸ் ஒன்று தான் இவங்க போடுறதுக்கு வச்சிருக்காங்க, அதையும் எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டு உட்காடுறாங்க. அந்த லேடி எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்க பசியில் இருந்தவங்க வேக வேகமாக சாப்பிட்றாங்க. அந்த பக்கம் ஓனர் அம்மா கீழே இறங்கி வந்து, என் அசிஸ்டன்ட் சொன்னான் நீங்கள் காம்படிஷனுக்கு போக போறீங்கன்னு, உங்களுக்கு சீக்கிரம் நான் ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் அதில் போயிருங்கன்னு சொல்ல எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஹோட்டலுக்குள்ள ஒரு பெரிய கேங்ஸ்டரோட பையன், அவன் கூட 2 பேர் வர்றானுங்க. இவனை குட்டி கேங்ஸ்டர்னு கூப்பிடுவோம் இப்போ இருந்து.
அவன் நேரா பார் அட்டெண்டர் கிட்ட போனா அவன் ஒரு கட்டு பணத்தை இவங்கிட்ட கொடுக்குறான். மாமூல் போல வரும்போது மலையில நனைஞ்சிட்டு வந்ததுனால குட்டி பொண்ணோட ஹியரிங் எய்ட் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல ஓனரோட அசிஸ்டன்ட் வலிஞ்சுக்கிட்டே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இல்ல வேணாம் வேணாம் நானே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு கோச் அவளை கூட்டிட்டு போறான். போகும்போது குட்டி கேங்ஸ்டர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு அவங்கள பார்க்குறான். கீழே பியானோவை வாசிக்க ஆரம்பிக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பேசிட்டு லட்டும் அக்காவும் ஸ்டேஜில் ஏறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. சைனாக்காரியும் போக பின்னாடியே டான்ஸ் ஆட போறா நம்ம ஹீரோயினும். இவங்க டான்ஸ் ஆடுறத ரசிச்சு எல்லாரும் கைத்தட்டி பார்க்குறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா ரெஸ்ட் ரூம் போன இடத்துல ஏதோ சத்தம் கேட்க கோச் பொறுமையாக நடந்து போய் அங்கே பார்த்தா ஓனரும் அவளோட பையனும் அப்புறம் இன்னொரு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனோட நாக்கை இழுத்து வச்சு குதிரைக்கு எப்படி இன்சியல் சீலை போடுவாங்க சூடு வச்சு அது மாதிரி அவனோட நாக்கில் அப்படியே டார்ச்சர் பண்ணி உள்ள சரக்குன்னு சொருவ ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்து பயந்து போய் ஓடி வந்து கதவை தட்டுனா அந்த குட்டி பொண்ணுக்கு தான் இப்போ ஹியரிங் எட்ஜ் இல்லாதனால காது கேட்கல. வேகமாக சரி இவன் வருவான்னு சொல்லிட்டு கீழே ஒடியாந்து பொண்ணுங்களை பார்த்து வாங்க வாங்க ஆடுனது போது நம்ம இங்கிருந்து கிளம்பணும்னு கூப்பிட அந்த நேரம்னு பார்த்து இந்த குட்டி கேங்ஸ்டர் வழி மறைச்சு பேய் செல்லம் இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேர் பார்ட்டி பண்ணுவோமான்னு கேட்க அவள் இல்லை வேணான்னு தள்ளி விட பார்க்குறான். ஆனால் அவன் வம்புழுத்து அவளை அப்படியே இறுக்கி கட்டி பிடிக்க இவன் நச்சுன்னு முட்டியை வச்சு ஒரு ஏற்றிட்டு கேர்ள்ஸ் இங்கிருந்து கிளம்பணும் சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்ல அந்த கிறுக்கு பிடிச்சவன் பட்டுன்னு கண்ணை எடுத்து இவளை தலையோடு சுட்டு கொன்னுறான். எல்லாரும் அலறி போயிடுறாங்க. ஓனர் சத்தம் கேட்டு கீழே வந்து பார்த்து அவனை முறைச்சிட்டே கேர்ள்ஸ் இதை நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல சைனாக்காரி போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்ல உன்னால் முடிஞ்சா கூப்பிடுறீன்னு இவன் எதிர்த்துக்கிட்டு வர்றான். ஓனர் தான் அவனை தடுத்து பயப்படாதீங்க கேர்ள்ஸ் பதட்டப்படாதீங்க முதல்ல நான் போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவங்கள சேஃபான ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல ஹீரோயின் ஏதோ இங்கே தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட பார்க்குறான். வெளியே ஓடி ஹோட்டலை சுற்றி வந்தா இன்னொரு அசிஸ்டண்ட் அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக ஓட வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் மண்வெட்டியால் ஓடி வந்த ஹீரோயினை டபார்னு ஒரு அடி தலையோட அடிக்க அங்கேயே பிளாங்க் அவுட் ஆகி ஹீரோயின் மயக்கம் போட சும்மா அங்கே போடுறானுங்க படத்தோட டைட்டில். அசிஸ்டண்ட் 3 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போக மேலே குட்டி பொண்ணு இப்போ தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரான். அங்கே ஓனரோட பையன் உட்காந்துருக்கான். அவன் தான் முன்ன பாட்டு பாடிட்டு இருந்தானே அவன். இவளுக்கு அவனை பிடிச்சி போயிடுச்சு போல. சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட போக அவன் இவகிட்ட பேச ஆரம்பிக்க ரெண்டும் பஜக்குன்னு காந்த மாதிரி ஒட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கீழே நடந்து போகிறப்போ லட்டுக்கு பதட்டம் அதிகமாக அசிஸ்டண்ட் ஒரு சாக்லேட்டை கொடுத்து இதை சாப்பிடு கொஞ்சம் பதட்டமாச்சும் உனக்கு குறையும்னு சொல்ல அவளும் வாங்கி சாப்பிட்றான். கீழே வேகமாக கதவு தட்டுற சத்தம் கேட்க ஓனர் திறந்தா இன்னொரு அசிஸ்டண்ட் மயக்கமான ஹீரோயினை தூக்கி வர இவளையும் அந்த பொண்ணுங்க இருக்க ரூமுக்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்கிறா. குட்டி கேங்ஸ்டர் கூட்டிகிட்டு போய் தனியாக ஓரமாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். 6 அமெரிக்கன்ஸ் காணா போனால் அவங்க கவர்மெண்ட் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நான் சொல்கிறத கேளு உன்னை நான் காப்பாற்றுறேன். ஆனால் எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. எங்கள் அப்பா வாங்கின கடன் அடைக்க ரொம்ப வருஷமாக நான் உங்களுக்கு பணம் கட்டிட்டு வர்றேன். இன்னையோட அது முடிஞ்சுதுன்னு சொல்ல அவன் அதுக்கு எங்களை எதிர்த்தா என்ன ஆகுன்னு தெரியும்ல எங்கள் அப்பா மோசமான ஆளுன்னு சொல்ல சிசிடிவி ஃபுட்டேஜில் இவன் அவளை சுட்டு கொன்னானே அந்த வீடியோ இருக்குது அதை எடுத்து காமிக்கிறான். இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன் லைஃபே காலின்னு சொல்ல அவனும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடறான். சரி நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தையும் முதல்ல எனக்கு திருப்பி கொடுன்னு அதையும் வாங்கிக்கிறான். இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா லட்டு போதையில் புலம்பிக்கிட்டு இருக்கா. அவள் சாப்பிட்டது போதை சாக்லேட் போல. அதுதான் இப்படி அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தி இருந்தாலே அவள் இவகிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே வந்தது யாருக்கெல்லாம் தெரியும்னு கேட்க ஹீரோயின் எல்லாருக்குமே தெரியும். இவளோட அப்பா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்க சட்டுன்னு லட்டு போதையில் ஏய் பொய் சொல்லாதடி நம்ம வந்தது யாருக்கும் தெரியாது தானே அப்படின்னு உளர ஆரம்பிக்கிறா. சரி இவங்க இங்கே வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஓனர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு போக அசிஸ்டண்ட் இவங்க இங்கே வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ஓனர்கிட்ட சொல்லுறான். நல்லது அவங்களோட பாஸ்போர்ட்டையெல்லாம் எரிச்சிருங்கன்னு சொல்ல அசிஸ்டண்ட் ஒருத்தன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து நடந்து பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது பச்சக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிக்குது. என்னடா பக்கத்து ரூம்லேருந்து வித்தியாசமான சவுண்டு ஒன்று வருது. எனக்கு கதவை திறந்து பார்த்தா அவளோட பையனும் குட்டி பொண்ணும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த ரணகாலத்திலேயும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு கேட்குதாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அங்கே சீனை கட் பண்ணா ஓனரே கோச் மண்டையை நோண்டி புல்லட்டை வெளியே எடுத்துட்டு இருக்கா. ஏங்க இது அவளோட அசிஸ்டண்ட் இல்லைங்க அவளோட பெரிய பையனாமா. எனக்கே இப்போதான் தெரிஞ்சுது. ஓனர் எப்படியோ கோச்சோட மண்டையை நோண்டி புல்லட்டை வெளியே எடுத்துடுறான். அந்த பக்கம் இவங்க எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் எரிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட கையை பின்னாடி கட்டி போட்டிருக்க கையை வளைச்சு சோல்டரை சுற்றி கையை முன்னாடி பக்கம் கொண்டு வர்றான். எப்பா கொடூரமாக இருக்குது. கை கட்டை அவுத்துட்டு லட்டுக்கிட்ட போய் உனக்கு என்ன ஆச்சு எப்படி போதையானன்னு கேட்க ஏதோ சாக்லேட் கொடுத்தாடுங்க அதை சாப்பிட்டோன்னே தான் போதையாகிருச்சுன்னு சொல்ல சரி வாந்தி எடு சரியாகின்னு சொல்ல அவளும் வாந்தி எடுக்க ட்ரை பண்ணி வாந்தி எடுக்கிறான். அவங்க பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டு அவங்க திங்ஸ் பேக்கை தூக்கிட்டு வந்த அசிஸ்டண்ட் மழையில் வந்ததுனால ட்ரெஸ் மாற்றினாங்கல்ல அதில் அவங்க யூஸ்டு இன்னர்ஸ் இருக்குது அதை எடுத்து மோந்து பார்த்து மூடாகிறான். அதை வேற எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறான். இவன் கொடூரமான வித்தியாசமான காம கொடூரனா இருப்பான் போல.
அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸையெல்லாம் ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு பொண்ணுங்க இருக்கிற ரூம் பக்கம் வர்றான். வர்ற நிழல் பார்த்த ஹீரோயின் லட்டுக்கிட்ட தூங்குற மாதிரி நடின்னு சொல்லிட்டு படுத்துறாளுங்க. அவள் சாப்பிட்டது ஹாலுசினேஷன் ஆகிற சைக்கடாலிக் ட்ரக் போல. இவளுக்கு எல்லாம் கலர் கலராக தெரியுது. உள்ளே வந்தவன் லாக் பண்ணிட்டு லட்டுக்கிட்ட போகிறான். சும்மா இல்லாமல் அவள் கழுத்தை தடவை ஹீரோயின் அவள் ஹேர் பின்னை பொறுமையாக எடுக்கிறான். லட்டுக்கு போதையில் இவன் ஒரு ரத்த காட்டேரி வேம்பேர் மாதிரி தெரியுறான். பக்கத்தில் இருக்க சிலையெல்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் ஹேய் அவனு கூப்பிட்டு நச்சுன்னு ஹேர்பின் எடுத்து இவன் கண்ணுக்குள்ளே சுருகிடுறான். வழியில் அவன் கத்தி கதற அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவள் இவன் மேலே உப்பு மூட்டை மாதிரி ஏறி தொத்திக்க அங்கே இடிச்சு இங்கே இடிச்சு சுவத்தை உடச்சிட்டு 2 பேரும் பக்கத்து ரூமில் வந்து விழுறாங்க. அங்கே தான் சைனாக்காரியும் அக்காவும் இருக்காளுங்க. அவங்க என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் பார்க்க ஹீரோயின் அவன் மேலே ஏறி உட்காந்து மூஞ்சில் கண்ட பக்கம் நச்சு நச்சுன்னு குத்த ஆரம்பிக்கிறான். வேகமாக அவளை தள்ளி விட்டு மயிரை பிடிச்சி இழுத்து அடிக்க பொத்துன்னு ஹீரோயின் கீழே விழுறான். இவன் அவ காலை தூக்கி பிடிச்சி உடைக்கிறதுக்கு போக லட்டுக்கு போதையில் பக்கத்தில் இருக்க சில இந்த ஈட்டி எடுத்து அவனை குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. வேகமாக ஈட்டியை வாங்கி தூக்கி எறிஞ்சா அது குறி மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்க கதவுல குத்தி கீழே விழுகுது. அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி ஹீரோயின் எந்திரிச்சு ஒரு டான்ஸ் ஸ்டெப்லேயே போட்டு ஒரு கிக்கை விடுவா பாருங்க தவடாவோட. அவன் அப்படியே கீழே கட்டில் இருந்த ஷார்ப்பான ஒரு கம்பி குத்தி சம்பவ இடத்துலையே சாகுறான். சைனாக்காரியும் அக்காவும் அவன் ரத்த வெள்ளத்தில் சாகிறத பார்த்துட்டு கதறாளுங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் பாரில் எல்லாரும் டான்ஸு சரக்கு பாட்டுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓனர் பார் அட்டர்கிட்ட போயிட்டு எனக்கு சரக்கு ஊற்றி கொடுன்னு கேட்க அவன் ஊற்றி கொடுத்துட்டு என்ன மேடம் என்ஜாய் பண்ண போகிறீங்களான்னு கேட்க இல்லை, தன்னோட உடலை வருத்தி தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணித்த அந்த 5 பேலரினாவோட டான்ஸோட வாழ்க்கை இந்த பைத்தியக்காரனால முடிய போகுதுன்னு குட்டி கேங்ஸ்டரை காமிக்கிறான். இவ்வளோ ஒரு பேலரினா டான்ஸருங்கிறதுனால அந்த பார் அட்டர்னரும் புரிஞ்சுக்கிறான். சரி இவ அவங்களுக்காக தான் வருத்தப்படுறான்னு சொல்லி இவ கொஞ்சம் நல்லவதாங்க. ஆனால் கடைசியாக அவங்களோட தியாகம் வீண் போகக்கூடாதுன்னு சொல்லுறான். சொல்லிட்டு விடாதீங்க அந்த குட்டி கேங்ஸ்டரை குடிக்க வச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்ல சின்ன பையனும் அவங்களுக்கு சரக்கு எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே அவனுங்களும் அங்கே குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அங்கே சீனை கட் பண்ணால் கீழே எல்லாரும் தப்பிச்சு போக பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்போவும் சைனாக்காரி நம்ம போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்ல போலீஸ் வர்றதா இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும்டி, ஏன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனால் ஒரு கேட் இருக்குது. காய்ஸ் இந்த வழி வேணாம் நம்ம இந்த சுவர் வழியாகவே போயிடலான்னு அவள் போதையில் உளறிக்கிட்டு இருக்கா. கை வேற அவளுக்கு சோத்துக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. அந்த நேரம் யாரோ வர்ற சத்தம் கேட்டு எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. குட்டி கேங்ஸ்டர் தான் நடந்த பிரச்சனையில் இவங்க எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலையிலேருந்து இவங்களை எல்லாத்தையும் கொல்ற வேலை வரைக்கும் ஓனர் செஞ்சால் அவளுக்கு மட்டும்தான் நல்ல பேர் வரும், இவனுக்கு இவனோட அப்பா கிட்ட கெட்ட பேர் வரும்னு நினச்சி இவன் கூட வந்தானுங்களை 2 அடியாளுங்க அவனுங்களை அந்த பொண்ணுங்களை கொண்டுட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்கான். அக்காவும் சைனாக்காரியும் பயப்பட்டு நம்ம ரொம்ப வீக்கு, நம்ம எப்படி அவனுக்கிட்ட சண்டை போட முடியும்னு ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்காளுங்க. ஹீரோயின் தான் நம்மளை எல்லாரும் வீக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரத்தம் கொட்டுற காலோட ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம காலை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருக்கோம். நம்ம என்றைக்கும் வீக்கு கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணுறோம். அவங்க ஒளிஞ்சிருக்கிறது அவங்களோட பேக்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சானுங்களே அந்த ரூமில் தான். அதனால பேக்கை ஓப்பன் பண்ணி பேண்டேஜ் சிஸ்ஸரு பிளேடுன்னு என்னென்னமோ கிடைக்குது. இந்த பக்கம் பேக்கை ஓப்பன் பண்ணுற சத்தத்தை கேட்டு ஒரு அடியால் கண்டுபிடிச்சிடறான். ஓ இவளுங்க இங்கே தான் இருக்காளுங்கிற மாதிரி. இன்னொருத்தன் பக்கத்து ரூமில் போய் பார்த்தா ஓனரோட அசிஸ்டண்ட் செத்து போய் கிடக்குறான். வேகமாக ஓடி வந்து அவன் செத்துட்டான் போல உள்ளே செத்து கிடக்குறான்னு சொல்ல இவனுங்க சரி எனக்கு தெரியும் அவங்க எல்லாரும் அந்த ரூமில் தான் இருக்காங்க, பொறுமையாவா அவங்கள நம்ம போட்டுடலான்னு சொல்லி ஏய் வெளியே வாங்கன்னு கூப்பிட்றானுங்க. ஒன்றும் தேவையில்ல எங்களால வெளியே வர முடியாதுன்னு இவளுங்க சொல்ல மொட்டையன் கடுப்பாகி கதவை வேகமாக போய் திறக்கும் போது சட்டுன்னு கதவை சாத்தின உடனே அவன் கை அதில் மாட்டிக்குது. கதவு விடுக்கல கையை சிக்குனால கையில் வச்சிருந்த கண்ணையும் போட்டுறான். அது ரூமுக்குள்ளே விழுந்துருது. அதை அக்காக்காரி எடுத்து வச்சுக்கிறான். அந்த நேரம் ஹீரோயின் கையில் வச்சிருந்த சிஸ்ஸர் அவன் மூக்குக்குள்ளே சொருகிடுறான். அவன் துட்டிக்கிறான் வழியில். இவளுங்க டப்புன்னு கதவை மூட கடுப்பான இன்னொரு அடியால் ஒட்டியாந்து ஓங்கி ஒரு இடி இடிக்க 4 பேர் தெரிச்சு போய் விழுவானுங்க. இவன் எப்படியோ கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டான். உள்ளே இடிச்சிட்டு வந்தவனையும் லட்டு சைனாக்காரி ஹீரோயின் தள்ள அவன் கையில் இருந்த கன்னு அந்த பக்கம் ஒரு கேட் இருக்கு அது வழியே வெளியே விழுந்துருது. ஹீரோயின் கத்திரிக்கோளை எடுத்து அவன் தொடையில சொருகி ஒரு கிளிக்க ஓங்கி உதச்சு தள்ளி விட்டுறான். அவளை வெறித்தனமாக மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் உள்ளே இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்த பயந்தாங்கோலி அக்கா காட்டுத்தனமாக கண்ட பக்கம் சுடுறான். வேகமாக ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து தைரியமாக இருங்க, இவனுங்க குடிச்சிட்டு சுற்றுற குடிகாரனுங்க, நம்ம பேலரினாஸ்னு சொல்லி சும்மா டான்ஸ் மூமெண்ட்டில் மொட்டை வயிற்றுல ஒரு கிளி. இன்னொரு அடியாலையும் கண்ட பக்கம் கழிக்கிறான். அவனுங்களும் அடிக்க ஆரம்பிக்க செம்ம அடி விழுவுது ஹீரோயினுக்கு. சைனாக்காரி எஸ்கேப் ஆகி எப்படியோ ஓட பார்க்க அவளை கையோட கிழிச்சிட்றான் அந்த இன்னொரு அடியாள். சட்டுன்னு டான்ஸ் மூமெண்ட்டை சைனாக்காரி போட்டு கிக்கு ஒன்று விட ரவுண்ட் அடித்து கீழே வந்து விழுகிறான். இந்த பக்கம் மொட்டையன் லட்டை தூக்கி செவுத்தோட அடிச்சு எறிஞ்சிட்றான்.
இன்னொரு அடியாளு கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்த வர அவ காலை கொடுக்க பிளேடு அந்த ஷூவில் அப்படியே குத்தி ஒரு மாதிரி நிற்கிது. காலை திருப்ப பிளேடு ஷூவோட ஒன்றா ஒட்டின மாதிரியே உடஞ்சி போயிடுது. இப்போ பிளேடு அவளோட ஷூவில் இருக்குது. மொட்டையன் வேற ஒரு பிளேடை வச்சு அக்காக்காரியோட கையோட கிழிக்க லட்டுக்கு வெறியாகுது போதையில. சும்மா அவனை இழுத்து கீழே போட்டு கத்தி எடுத்து அவன் குறவழியோட ஒரு சொருகு ரத்த வெள்ளத்துல அவன் அந்த பக்கம் சாவறான். இந்த பக்கம் அடியால் அடிய வர டான்ஸ் ரொட்டேஷன்ல காலை தூக்கி ஹீரோயின் ஒரு கிக்கு. அவன் குறவழி அருந்து போய் அந்த இடத்துலயே ரத்த இடத்துல அவனும் செத்து போறான். சைனாக்காரி பார்த்து மிரண்டு போய், என்னடி மாஸ் காமிச்சிட்ட, அந்த கத்தி கிக்கு இருந்துச்சு பயங்கரம்னு அவளை பாராட்டிட்டு எனக்கு ஒன்று வேணும், இந்த மாதிரி கத்தி காலில் சொறி விடுங்கன்னு கேட்க எல்லாரும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ரைட் சைடு கால்லையும் பிளேடை வச்சு பேண்டேஜ் போட்டு சுத்திக்கிறாங்க. இப்போதான் சைனாக்காரிக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு ஒத்து போற மாதிரி தெரியுது. அக்காக்காரி என்ன சொல்றான்னா, ஹேய் எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா, அவ மேல இருந்தா, அவளை மறந்துட்டீங்களாடின்னு சொல்ல, ஓ மறந்தே போயிட்டோன்னு அவளை கூட்டிட்டு வரதுக்கு எல்லாரும் போறாங்க. அப்பவும் சைனாக்காரி, நான் இங்கிருந்து போறேன், நான்லாம் உங்களோட எல்லாம் வரல, லட்டு வா நம்ம போலான்னு கூப்பிட லட்டு வரலங்கிறது எப்படி டான்ஸ் மூமெண்ட்லயே சொல்றா பாருங்க சிம்பாலிக்கா. சைனாக்காரி அந்த பக்கம் போக இவங்க இந்த பக்கம் போறாங்க. ரெஸ்ட் ரூமை கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணா அங்க அசிஸ்டன்ட் லேடி தான் இருக்கிறா. ஏய் நீங்களாம் எப்படி இங்க தப்பிச்சு வந்தீங்கன்ட்டு வேகமா பக்கத்துல இருக்க கத்தி எடுத்தா ஹீரோயின் காலை தூக்கி அவ வச்சிருக்க கத்தியை காமிக்கிறா. இவன் பயந்து போய் வேணாம் நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல தங்கச்சிக்காரி எங்கன்னு கேட்டுட்டு அவ இருக்கிற இடத்துக்கு போறாங்க. கீழே ஓனர் போய் பார்க்க அங்க அடியாளுங்கெல்லாம் செத்து போய் கிடக்கிறத பார்த்த உடனே சரி இவளுங்க தான் வேலையை காமிச்சிருக்காங்கன்னு அவ புரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் ஓனர் ஃபோன் பண்ணி வர சொன்ன டாக்டர் ஒருத்தர் இருந்தானே போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக, அவன் கோச் உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சைனாக்காரி அந்த பக்கம் வழியா வந்தவ அந்த ரூம்குள்ள தெரியாம போயிடுறான். அவன் ஹெட்செட்டை போட்டுட்டு இருந்ததுனால ஏதோ தப்பிச்சா போல, அவனுக்கு எதுவும் சத்தம் கேட்கல. போஸ்ட்மார்ட்டம் பண்றதை பார்த்துட்டு பயந்துட்டு பொறுமையா எப்படி நிமிந்து அங்கிருந்து வந்துடுறா பாருங்க. இந்த பக்கம் ஓனர் ரூம்ல சின்ன பொண்ணு பயவுள்ள பாருங்க ஹாயா உட்காந்துக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவளை தேடி வந்த இந்த பொண்ணுங்க அந்த ரூமை எப்படியோ கண்டுபிடிச்சு ரூமுக்குள்ள போய் பார்த்தா முழுக்க ஓனர் சேகரிச்சு வச்ச பேலரினா ஷூஸும் ஒரு அழகான டான்ஸ் ட்ரெஸ்ஸும் இருக்கு. அவளுக்கு எப்படியோ செய்கையில் சொன்னா அந்த குட்டி பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இல்லை ஓனர் பையன் எனக்கு டேட்டூ போடுறதுக்காக வெயிட் பண்ண சொன்னா, நான் டேட்டூ போடுறதுக்காக உட்காந்துருக்கேன், நான் வரமாட்டேன்னு செய்கையிலேயே செஞ்சு காமிக்க இது வேலைக்காகாதுன்னு அவளை அங்கிருந்து தோல்ல தூக்கி போட்டு அக்காக்காரி நடக்க ஆரம்பிச்சிடறான். அங்கிருந்து எல்லாரும் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வாண்டை பாருங்க என்ன நடக்குதுன்னு புரியாம வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறத போற வழியில சத்தம் கேட்க பக்கத்துல ஒரு கிச்சன் இருக்கு, அதுக்குள்ள போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. சைனாக்காரி தான் உள்ள அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. அந்த சத்தத்தை கேட்டுதான் இவளுங்க பயந்துகிட்டு உள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காளுங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஓனர் பார்ல இருக்க 20-30 கேங்ஸ்டர் கிட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பேலரினாஸ் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள பிடிக்கணும்னு சொல்ல எல்லாரும் அவங்க கதையை முடிக்க கிளம்புறானுங்க. லட்டு கிச்சன்ல ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிக்க அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண பாக்குறாங்க. குட்டி கேங்ஸ்டர் அப்பா கேங்ஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அடியாளுங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்றான். ஓனரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு பெட்டி முழுக்க பாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எதுக்கோ பிளான் பண்ணி ரெடியாக ஆரம்பிக்கிறா. பெரிய பையன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு கிச்சன்ல ஏதாவது சாப்பிடலான்ட்டு வர அந்த சத்தம் கேட்டு பாதியில ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தவளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் உள்ள போய் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள இருந்து சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கீழே பாருங்க லட்டு எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கா, ஆனா அதை இந்த முண்டம் பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ணாங்கல்ல அதுல ரிப்ளை வருது, அந்த பக்கம் சத்தம் கேட்குது, போலீஸ் தான் பேசுவாங்க போல. அவங்க வேற ஏதோ லாங்குவேஜ்ல பேசுறாங்க. சைனாக்காரி என்னை காப்பாத்துங்க நாங்க இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கோம் இவ கத்த. அந்த சத்தம் கேட்டு வேகமா ஓடி போய் இவன் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சைனாக்காரி இருக்கான். சைனாக்காரியை இழுத்து போட்டு இவன் அடிக்க ஆரம்பிக்க இவன் வேகமா கன் எடுத்து சுடலான்னு பார்க்க துப்பாக்கியும் பிடிச்சி சுட முடியாம இழுத்து பிடிச்சிக்கிறான். பின்னாடி கிச்சன் செல்ஃபு மேல ஒளிஞ்சிருந்த ஹீரோயின் ஒரு பேன் எடுத்து இவன் உடனேயோட தூக்கி போட அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி சைனாக்காரி அவன் கையோட சுட்ட உடனே அவன் கையில இருக்க விரல் எல்லாம் அப்படியே செதறி போயிருது. இதாண்டா சான்ஸ்ன்னு எல்லாரும் எகிரி குதிச்சு தப்பிச்சலான்னு பார்க்க அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் மேல இருந்து ஒரு குரூப் வர்றானுங்க, கீழே இருந்து ஒரு குரூப் வர்றானுங்க. சரி வாங்க இந்த பக்கம் ஓடலான்னு சுத்தி இந்த பக்கம் ஓடி உள்ள வந்தா அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்களே அந்த பார் செட்டப் இருந்த ஏரியா, அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. கேங்ஸ்டர் எல்லாரும் இவங்களை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. கண்ணையும் குட்டி கேங்ஸ்டர் பிடிங்கிறான். எங்கேயும் ஓட முடியாமல் எல்லாரும் சுத்து போட உயிரோட இருக்கணும்னா டீமாக நம்ம செஞ்சாகணும்னு காலில் இருந்த பிளேடை கையில் எடுத்து ஹீரோயின் பேண்டேஜ் போட்டு சுற்றி ரெடியாகுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பொசிஷனுக்கு ரெடியாகி நிற்கிறாங்க. ஆளுக்கு கையில் கத்தி சுத்தியல்னு ஒவ்வொருத்தரும் கையில் வச்சுக்கிட்டு ஃபைட்டுக்கு நானும் டான்ஸ் ஆட தயாராகிறாங்க. ஒருத்தன் ஒரு மாதிரி எகத்தாலமா இவளுங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு சிரிச்சுக்கிட்டு அடிக்கலான்ட்டு வர ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை போட்டா கண்ட பக்கம் கிளி வாங்கி வெளியே வந்து விழுகுறான். குட்டி கேங்ஸ்டர் இதை பார்த்து ஓஹோ இவளுங்களை அடிக்க முடியாது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். சும்மா வெறித்தனமா ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது.
ச்சே! மிரட்டியிருக்காங்க அந்த சீன. ஒவ்வொரு பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடிட்டு சும்மா செம்மையா ஃபைட் பண்றாங்க. கதறானுங்க சுத்தி அடி வாங்குறவனுங்க எல்லாம். நம்ம லட்டு எப்படி சிங்கிளா 4 பேர்த்த புரட்டி எடுத்து பொளக்குறா பாருங்க. ஒருத்தன் சைனாக்காரி அடிச்சு கீழ தள்ளி விட, ஹீரோயின் அவள வந்து காப்பாத்துறான். இப்போதான் 2 பேரும் கோஆர்டினேஷனோட டான்ஸ் ஆட போறாங்கன்னு நெனைக்கிறேன். டூயட் ஆடலாமான்னு கேட்க, ஓகேன்னு சைனாக்காரி சொல்ல, டூயட் கிக்க ஒண்ண போடுறா சைனாக்காரி. லட்டு ஒருத்தவன் மண்டைய ஒட்டச்சு சுத்தியில வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து ஒட்டச்சு எறியறான் மண்டை ஓட்டையெல்லாம். இன்னொருத்தன் வேற அவனுக்கு ஒரு வெட்டு. அக்காக்காரிய ஒருத்தன் பிடிக்க, சைனாக்காரி பாட்டில் எடுத்து அவன் முன்னாடி வச்சுட்டு தங்கச்சிக்காரிய பார்த்து போ இதை எடுத்து அடின்னு செய்கையில சொல்ல, அவ ஒட்டச்சு கொண்டு போய் அவனை போய் அடிக்கலான்னு பார்க்க, யாரு இந்த ஓனரோட சின்ன பையன், அவன் தாங்க இவளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, இங்கிருந்து ஓடி போயிருன்னு செய்கையிலேயே இவ மிரட்ட, அதை பார்த்து பயந்து அவன் அங்கிருந்து கதவு திறந்துட்டு ஓடி போயிடுறான். லட்டு ஹீரோயினும் அடிக்கலாம் ஸ்டெப்ஸ்ல இருந்து வர்றவனுங்கன்ட்டு ஓடி போய் பார்த்தா அங்க ஒருத்தன் கன் எடுத்துக்கிட்டு வர்றான். இவங்க பார் டேபிள் கிட்ட அந்த பக்கம் தப்பி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரக்கு பாட்டில்ல துணியை சுத்தி நெருப்பை பத்த வச்சு தூக்கி எறிஞ்சா அது பாம் மாதிரி வெடிச்சு செதறுது. இதுல அவன் அப்படியே எரிஞ்சு அந்த இடத்துல சம்பவ இடத்துலயே செத்து போறான். அந்த பக்கம் ஓனர் மொத்த ஹோட்டலுக்கும் ஏதோ பிளான் பண்ணி பாம் செட் பண்றான். தூரத்துல ஒரு ஜன்னலை பாக்குறவங்க அது வழியா வெளியே போயிடலான்னு பிளான் பண்ணி வேக வேகமா ஓடி போய் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து இந்த அசிஸ்டன்ட் லேடி ஒரு பக்கம் போய் ஒளிய ஆரம்பிக்க, குட்டி கேங்ஸ்டர் அங்கதான் ஒளிஞ்சிருக்கிறான். டேய் கன்னை ஏன்டா சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, குர்ரா நானாச்சு அவளுகளை சுடுறேன்ட்டு இவங்ககிட்ட இருந்து கன்னை பிடிங்கி சுட ஆரம்பிக்க எய்ம் பண்ண, அந்த நேரம்னு பார்த்து குட்டி பொண்ணு, அவளோட அக்கா, அப்புறம் நம்ம லட்டு 3 பேர் எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஆனா சைனாக்காரியும் இவளு மட்டும் இருக்கா. அப்ப அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி இருந்து வந்த பெரிய பையன் அந்த சைனாக்காரியோட காலை பிடிச்சி இழுத்துறான். இவ கீழே விழுந்த உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்க, அவ எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா சுடுறதுக்காக. அந்த நேரம் சைனாக்காரியோட கையை பிடிச்சி ஹீரோயின் இழுக்க, இவ இந்த பக்கம் நவுந்து வர, அவ சுட்ட புல்லட்டு அவன் மேல பட்டு அவன் சம்பவ இடத்துல செத்து போறான். படக்குன்னு இவங்க டேபிளுக்கு அந்த பக்கம் போய் ஒளிய இன்னொரு சுடு சுடுறான். அடுத்து கன்னை லோட் பண்றதுக்குள்ள வேகமா எந்திரிச்சு இவங்க ஓங்கி ஒரு கிக் கூட சம்பவ இடத்துல அவ மயக்கம் போட்டு கீழே விழுவுறான். அந்த நேரம் கன் எடுத்துக்கிட்டு ஓனர் லேடி அந்த இடத்துக்கு வர, ஹீரோயின் கன்னை எடுத்துட்டு புல்லட் இல்லாத கன்னை அவன் முன்னாடி எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஓனரு, உன் கண்ணுல புல்லட் இல்ல தெரியும் இல்லன்ட்டு இவ கையில ஒரு ஹேண்ட் கன் வச்சிருக்கா, அதை நீட்டி நிற்கிறான். அந்த நேரம்னு பார்த்து குட்டி கேங்ஸ்டர் வந்து இப்ப சிக்கனி இல்லடின்ட்டு அவன் மையில பிடிச்சி இழுக்க, கடுப்பான ஓனரு காலோட அவனை ஒரு சுடு சுட்ட உடனே அவன் கீழே விழுந்துட்டு நீ ஒரு பைத்தியக்காரடி அப்படின்ட்டு உளறிக்கிட்டு கத்தி கதறிக்கிட்டு அவன் கீழே விழுந்து துள்ளுறான். ஓனர் லேடி எனக்கு ஆடியன்ஸ் வேணும் நீ வான்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போய் கட்டி போட்டு வைக்கிறான். மேக்கப் போட்டுக்கிட்டு என் அப்பா வாங்கின கடனுக்காக அவன் என் காலை வெட்டிட்டான்னு, அவள் எப்படி பேலரினாவா இருந்தா, அவளோட காலை எப்படி வெட்டினாங்க, அவங்க அப்பா ஏன் கடன் வாங்கினா, இந்த கதையெல்லாம் அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் உங்களை மாதிரி சின்ன வயசுலேருந்து பேலரினா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த கேங்ஸ்டர் குரூப்பால் என் கால் போய் என் லைஃபே மொத்தமாக போயிருச்சுன்னு சொல்லி அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஓனர் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக அங்கிருந்து எந்திரிச்சு போக, அந்த நேரம் இப்போ நடந்த கலவரம் எதுவுமே தெரியாமல் வந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த டாக்டர் இவனை கூட்டிகிட்டு வந்ததே இந்த பேலரினாவையெல்லாம் கொண்டு அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக தானே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போகிறான். இவளை கட்டி போட்டு வச்சிருக்கிறது உடனே பார்த்துட்டு அவன் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கான். இந்த கட் பண்ணுறது, சிசரு, பிளேடு, இந்த மாதிரிலாம். அதை எடுத்து இவளோட நகத்தை போய் பிடுங்க போக, அவள் கதறா வேணாம் வேணான்னு சொல்லி. இவன் ஒரு நகத்தை பிடுங்கினோடனே அவள் அழுவான்னு பார்த்தா அவள் கதறி கதறி சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிறேங்கிற மாதிரி இவன் பார்த்த உடனே, இந்த டான்ஸ் ஆடுற எங்களுக்கு அடிக்கடி நகை உடையும், இந்த ரத்தமும் இந்த வலியும் எங்களுக்கு பழகி போச்சுடா. ஏன்னா நான் ஒரு பேலரினான்னு இவ கெத்தா சொல்ல, ஓஹோ நகத்தை வெட்டினா தானே உனக்கு எப்படி, உன் காலையே நான் வெட்டிடுறேன்ட்டு அவன் ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டு காலை கட் பண்ணுறதுக்காக வரான். அந்த நேரம் எங்கிருந்தோ ஒரு அம்பு சர்ன்னு வந்து இவன் நெஞ்சோட குத்தி சம்பவ இடத்துல அவன் செத்து போகிறான். என்னடான்ட்டு திரும்பி பார்த்தா, அட நம்ம சைனாக்காரி ஹீரோயின் மனசை புரிஞ்சுக்கிட்ட அவளை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா போல. அதனால தான் சைனாக்காரி அவளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கா. அவளை அங்கிருந்து கட்டெல்லாம் அவுத்து காப்பாற்றி அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்க, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி குட்டி கேங்ஸ்டர் வர, அவனை ஓங்கி ஒரு கிக்கை போட்டு அவனையும் அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போகிறாள். முன்னையே குட்டி கேங்ஸ்டர் அவன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தானே, அதனால பெரிய கேங்ஸ்டர் இன்னும் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். இவனுங்க வர்றதை ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்த மற்ற கேர்ள்ஸ் எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றணும்னு பேசிட்டு இவளுங்க வேற வழியா அப்படியே சுற்றி உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து பாம் பீப் பீப்னு அந்த சவுண்டு வேகமாக வர ஆரம்பிக்குது. உள்ளே போய் பார்த்தா சைனாக்காரியும் ஹீரோயினும் அந்த குட்டி கேங்ஸ்டர் இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு நீ உள்ள வந்தீங்கன்னு கேட்டா, உங்களை காப்பாற்ற தான் வந்தேன்னு லட்டு சொல்றான். இவளுங்க பேசிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஓனர் கன்னை எய்ம் பண்ணிட்டு பேலரினா காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அவனை என்கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்க, அவன் வேண்டாம் என் அப்பா பெரிய ஆளு, நான் உங்களை காப்பாத்துறேன்னு கெஞ்சிறான். பொண்ணுங்க அவளை பார்த்து, நாங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ஆசையோடையும் லட்சியத்தோடையும் இந்த டான்ஸை கத்துக்கிறோம், நீ ஒரு பேலரினா,
எங்களோட மனசும் எங்களோட வாழ்க்கையும் உனக்கு புரியும் நாங்க நம்புறோம். இவனை உன்கிட்ட நாங்க கொடுத்துட்றோம். ஆனா எங்க எல்லாத்தையும் போக விடு. எங்க வாழ்க்கை இன்னும் இருக்கு. நாங்க அதை வாழணும்னு கேட்க, சரின்னு இவனுங்க கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் கேங்ஸ்டர் குரூப் உள்ள வந்து பட்ட பட்ட பட்டன்னு கண்ட பக்கம் சுட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நேரம் எல்லாரும் குனிஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த குட்டி கேங்ஸ்டர் பணைய கைதி மாதிரி வச்சுக்கிட்டு தூக்கி உங்க அப்பனை நிறுத்த சொல்லு, சுடுறதை நிறுத்த சொல்லுன்னு கத்த, அப்பா வேணாம் வேணாம் நான் இங்க இருக்கேன் சுடாதீங்கன்னு சொல்ல, எல்லாரும் சுடுறதை நிப்பாட்டுறானுங்க. கேர்ள்ஸ் நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, இது என்னோட சோலோ டான்ஸ்னு ஓனர் அவளுங்களை பார்த்து சொல்ல, அவளுங்க எல்லாரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, இவ அவனோட பையனை மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டு, உன்னால தாண்டா என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி பட்டனை அமுக்க அந்த இடமே வெடிச்சு செதறுது. அந்த நேரம் கரெக்டா இவளுங்க பில்டிங்கை விட்டும் தப்பி குதிக்கிறாளுங்க. நல்ல வேலையா பெரிய அடி எதுவும் சேதாரம் இல்லாம இந்த பொண்ணுங்க எல்லாரும் தப்பிக்கிறாங்க. அந்த இடமே மயான அமைதியாகுது. மொத்த கேங்ஸ்டர் குரூப்பும் அழிஞ்சு போக, அங்க இருந்த 2 பைக்ல ஏறி பொண்ணுங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், நம்ம வாழ்க்கையில எய்ம் பண்ண அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயும் நம்ம கலந்துக்க போறோம்னு அவ்வளோ சந்தோஷம். கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே பைக்ல போறாங்க. போற வழியில திரும்பி பார்த்தா இந்த பையன் டிரைவர் இன்னும் இந்த வண்டியை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதாங்க கரெக்டா அந்த பஸ்ஸை வேலை செஞ்சு முடிக்கிறான். அவனை கிராஸ் பண்ணி சிட்டிக்குள்ள போறாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற அந்த புத்தாபெஸ்ட் சிட்டி ஹாலுக்கு போய் இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட நாங்க டான்ஸ் ஆடணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரத்த கலரியில எல்லார் முன்னாடியும் போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நின்று இது நம்ம கோச்சுக்காக நம்ம ஆட போற டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஆட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கூட்டமும் அவங்கள வியந்து பார்க்குது. ஹீரோயினும் சைனாக்காரியும் அழகா கோஆர்டினேஷனோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. கடைசியாக ஒரு ஜம்பை போட்டு அவங்க லாஸ்ட் டான்ஸ் பொசிஷனில் நின்று அவங்க டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. அதோட படமும் இங்கே முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த பேலரினா டான்ஸும் இந்த படமும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இதே மாதிரி வேற ஒரு படத்தில் சந்திக்கிறேன். பாய்.